சார் திமுக திரும்ப தங்கள் ஆட்சியை தக்க வைக்க என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? குட், நல்ல கொஸ்டின். அதை அவங்க யோசிக்கணும் கண்டிப்பா இல்லையா? யார் யோசிக்கணும்? நீங்களும் நானும் யோசிக்க விட யார் அவங்க யோசிக்கணும்? யோசிக்க போது ஜென்னி செட் மீட்டிங்லாம் போட்டுட்டு இருக்காங்க. போடுறாங்க, ஆனா இன்னும் முழுசா யோசிச்ச மாதிரி தெரியலையே. இல்ல ஜென்னி செட் மக்கள் மீது வெறுப்பு உண்டாக்குதா, ஆரோக்கியமான விவாதத்தை இல்ல, உண்டாக்குதா? அவங்க அது மட்டும்தான் நினைச்சிட்டே இருக்காங்க உங்களுக்கு. ம். இளைஞர்களை மட்டும்தான் நம்ம தோத்துட்டோம், அதனால இளைஞரை மட்டும் கவர் பண்ணா போதுங்கிற மாதிரி நினைச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல. பட் ஸ்டில் அவங்க இன்னும் அனலைஸ் பண்ணல நினைக்கிறேன். என்ன செய்யலாம்? நம்பர் 1 என்ன செய்யணுமோ அதை செய்யலை இன்னும். ஆக்சுவலாக செஞ்சா நல்லா இருக்கும். இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்காருல்ல, இப்போ அவர் முதல்ல செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, அரசாங்கத்தை பற்றிய விமர்சனங்கள் கருத்துக்கள் அதை சொல்லிட்டே இருக்கணும், அது தனி. அதை தாண்டி மக்களை போய் சேரணும். இப்போ தமிழ்நாடு முழுக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து எங்கெல்லாம் தோத்துருக்காங்களோ அந்த இடத்துக்கு அவங்க போகணும். டைரக்டாக போய் நன்றி தெரிவிக்க போகணும். தலைவர் போகணுங்க. இப்போ பாவம் பெரிய மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் போக முடியாதுன்னு வைங்களேன், முழுமையாக ஐயா போயிட்டாங்களே, குளத்தூருக்கு போயிட்டு வந்தாங்க. இல்லை, நான் சொல்லுது தோத்த தொகுதிகள் எல்லா தொகுதியிலையும் தலைவர் இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர் போகணும். போய் ஓட்டு போட்ட மக்களுக்கு நன்றி, நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போடாட்டிலும் நாங்கள் இந்த தொகுதியில் வெற்றி பெற முடியாவிட்டாலும் உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா முதல்ல வந்து நிற்க போகிறது இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்கிற செய்தியை பதிவு செய்யணும். அவங்கள்ட்ட செய்யணும். ஒன்று. இரண்டாவது, தங்களுடைய கட்சியை அவர்கள் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். எந்தெந்த தொகுதியில் தோற்றுருக்கணும், அங்குள்ள நிர்வாகிகளுடைய செயல்பாடு என்ன, அங்குள்ள கேண்டிடேட்ஸ் நாடு எதை நாடி தோக்கெடுத்துக்கிறாங்க. கேண்டிடேட்ஸ் ஒரு வேலை சரியா போடலையா, நிர்வாகிகளா, உள்குத்தா வெளிக்குத்தா, ஏதோ ஒன்று அவங்க தே ஷுட் அனாலிசிஸ். அதை செஞ்சு அதில் உண்மை இருக்கிற பட்சத்தில் அதுக்கான நடவடிக்கைகளை அவர்கள் கட்சி தான் எடுத்துக்கணும். ஒன்று. மூன்றாவது என்ன பண்ணணும்னா, இப்போ இளைஞர் அணின்னு சொன்னால் பதவியில் இளைஞர்களுக்கு கொடுக்கணும். 50 வயசுக்கு மேலே இருந்துக்கிட்டு இன்னும் இளைஞர் அணியிலே பதவி கொடுத்துக்கிட்டு இருந்தா உதயநிதி ஐயா இளைஞர் அணி தலைவர் தானே. அதை என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல. இப்போ ஒரு 35 வயசு கீழே இருக்கவங்களுக்கு தான் என்ன பண்ணணும், ஒரு புதிய யங்ஸ்டர்ஸ் வாக்காளரை கவர் பண்ண நினச்சிங்கன்னா அந்த இளைஞர் அணி பொறுப்பில் வந்து 35 வயசு கீழே இருக்கவங்களுக்கு. மற்றவங்களை வந்து நீங்கள் நகர செயலாளர், ஒன்றிய செயலாளர் அந்த பொறுப்பில் இருக்கவங்களாம் நீங்கள் மற்றவங்களை போட்டுக்கலாம் தான். ஸோ அப்படி ஒரு யங்ஸ்டர்ஸை அட்ராக்ட் பண்ணி அதை வந்து அவங்க கட்சி ரீதியாக அவங்க அதை பண்ணணும். ஒன்று. இன்னொன்று, மக்கள் மத்தியில் நம்பிக்கை இழந்திருக்காங்க. ஏன் நம்பிக்கை இழந்திருக்காங்கன்னா, இவங்க வந்து குறுகிய கால திட்டங்களை தான் கொடுத்துருக்காங்களே ஒழிய தொலைநோக்கு திட்டங்களை கொடுக்கலன்னு ஒரு அதிருப்தி மக்கள் மத்தியில் இருக்கு. அடிப்படை வசதிகளை அவங்க முழுசா பண்ண அவங்க சொல்லிக்கிறாங்க, நாங்கள் பொற்கால ஆட்சி யாரும் குறை சொல்ல முடியாதுன்ட்டு. அப்படி இல்லை. ஆக்சுவலாக அந்த யதார்த்தத்தை போது அவங்க உணரணும். இப்போ கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஐயாவை பற்றி பேச என்ன சொல்லுவாங்கன்னா, தொலைநோக்கு திட்டங்களின் தலைவர்பாங்க. அவர் வியப்பாக இருக்கும் தம்பி. 72, 73 இந்தியாவிலே முதலையாக கண்ணொளி திட்டம் ஒன்று கொண்டு வந்தவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள். அந்த கண்ணுக்கு அந்த கண் புரை நோய்க்கான அறுவை சிகிச்சை பண்ணி கண்ணாடி கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம். யாருமே அதிகம் யோசிக்காத காலகட்டங்களில் யோசித்த மனிதர் இருந்தார் அவரு. ஸோ அவர் காலத்தில் நிறைய அவரை பற்றி 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் தொலைநோக்கு திட்டங்களை கொடுத்தவர் அவர். இவர்கள் என்ன தொலைநோக்கு திட்டத்தை கொடுத்தாரு? அடிப்படை தேவைக்கு என்ன கொடுத்துருக்காங்க? மக்களுடைய அடிப்படை தேவை சுகாதாரம், கழிப்பட வசதி, தண்ணீர் வசதி, விவசாயம், படிப்பு, வேலை வாய்ப்பு, ரொம்ப அடிப்படையான விஷயங்க. நாங்கள் அதெல்லாம் கொடுத்துத்தானே இருக்கணும் அவங்க சொல்றாங்க. இன்னும் நிறைவு பெறுகிற அளவுக்கு கொடுக்கலைங்க. ஒன்றும் இல்லை, ஒரு ஆஸ்பத்திரி மருத்துவங்க இப்போ ஒரு தாலுகா மருத்துவமனையில் போறீங்க, ஒரு ஹார்ட் அட்டாக் பேஷண்ட்ஸ் நைட்டு 12 மணிக்கு ஒரு முனியாண்டிக்கு வந்துருச்சு, அவருக்கு அங்கே அதுக்கான வசதிகள் இருக்கிறதா? கட்டடம் இருக்கு, அதுக்கான கருவிகள் இருக்கா, அதுக்கான மருத்துவர் இருக்காரா? அப்போ அவன் எங்கே போறான்? மதுரை போறான், திருநெல்வேலி போறான், எங்கேயோ போறான், தொலைநோக்கு ஒரு 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் போறான், போறவில்லை எத்தனை பேர் உயிர் போகிறது. ஸோ தொலைநோக்கு திட்டம் என்பது அப்படி பார்க்கணும். ஏங்க இன்னைக்கும் விவசாயத்தில் பாருங்க, நான் இன்னைக்கு கூட டிவியில் பார்க்குறேங்க, ஒரு நெல்லை போட்டிருக்காங்க, மழை வர்றதுக்கு இன்னைக்கு தார்பாய் போட்டு மூடிட்டு இருக்காங்க. நாங்கள் விவசாயத்திற்கு செய்தீர்கள், ஆனால் முழுமையான திட்டமாக இருந்திருக்கிறதா? தொட்டு போறீங்க, அதுதான் மேட்டர். ஆக இந்த பெண்களுக்கான கவர்ச்சிகரமான திட்டமாக அதிகம் இருந்துச்சு. அடுத்து ஓட்டுக்கு பணம் கொடுக்குற ஒரு கல்ச்சருங்க மாதிரி இருந்துச்சு. ஆனால் இந்த ரெண்டுமே தோத்து போயிருச்சா? திமுக தன்னை ஃபர்ஸ்ட் சுய பரிசோதனை பண்ணணும். தோற்ற தொகுதிகளுக்கு கட்டாயமா நன்றி போகணும், இளைஞரை தான் கொடுக்கணும். நம்முடைய அணுகுமுறையை கொஞ்சம் மாற்றணும். கட்டாயமா இனி தொலைநோக்கு திட்டங்களா நீ கவனம் செலுத்து. ஏன்னா காசு கொடுத்தா ஜெயிக்க முடியுங்கிற நம்பிக்கை அத்து போச்சு, உடைச்சிட்டாங்க. ஜாதி மதம் வேட்பாளர் உடஞ்சு போச்சு. பெண்களுக்காக இலவச திட்டங்களை நிறைய கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு நிறைய இலவச திட்டங்கள் கொடுத்தீங்க, அதுவுமே இல்லை. அவ இதை தாண்டி நம்ம வந்து அடிப்படை தேவைகளுக்கு என்ன நம்ம இனிமேல் கொடுத்து நம்ம தக்க வைக்க போறோம் அப்படிங்கிறத சிந்திக்கணும். திமுக கூட தலைவர் ஸ்டாலின், உதயநிதி, இப்போ இன்பநிதி அப்படின்னு ஒரு ரூலிங் வரிசை வந்துட்டாங்க. அதிமுக திரும்ப ரெக்கவர என்னெல்லாம் பண்ணணும்?
ரெக்கவரி ஆகிறது எப்படின்னு தெரியல உண்மையிலேயே. உண்மையிலே தெரியும். முக்கியமான இருக்குமா? பலங்களை இருக்க வச்சு அடுத்த தேர்தலில் சந்திக்குமா? அவர் அந்த தலைமை வந்து அவரும் தன் கட்சியை அந்த இதுக்கு செல்ஃப் அனாலிசிஸ் சொல்லல, அதுக்கே அவர் தயாராகவே இருக்க மாதிரி இல்ல தெரியல. டக்கு டக்கு டக்குன்னு பதவி விட்டு தூக்கிறாரு, ராஜினாமா போறாரு வச்சிருக்காரு. திடீர்னு அவர் இப்ப தென்காசி மாவட்டத்தை கூட மாத்தி விட்டு போயிறாரு. அப்படி ஒரு தலைவர் முடிவெடுக்க முடியாது. நம்பர் ஒன்னே அவர் ஃபெயிலியர் தான். ம். இப்போ ஒன்றும் இல்லைங்க, அவர் வலுவான ஓட்டு வங்கின்னு 2 மண்டலம் தாங்க அவருக்கு ஆக்சுவலாக. ஒன்று தென் மண்டலம், இன்னொன்று மேற்கு மண்டலம். மேற்கு மண்டலம். போன முறை அவர் தோற்கிற பொழுதுமே அந்த மேற்கு மண்டலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தால் 1-2 சீட்டு தான் பெற முடிஞ்சிச்சு. வலுவா அண்ணா திராவிட மண்டலம் 40 எம்எல்ஏ அந்த மண்டலத்தில் மட்டுமே ஜெயிச்சாங்க. இப்போ தென் மண்டலம் மட்டும்தான் கைவிட்டு போச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய மேற்கு மண்டலம் அவுட்டு. அப்போ அவர் தன்னை உணரணும், தன்னுடைய தனித்துவமான தலைமை பண்பு அப்படிங்கிறதெல்லாம் அதை தாண்டி அவருக்கு இனிமே கொஞ்சம் மாற்றும். இப்போ இத்தனை பேர் வெளில போறாங்களே, இவங்களை தக்க வைக்க ஒரு முயற்சி பண்ணலையே, ஒரு ஸ்டெப் எடுக்கலையே அவர், இதுவரை எடுக்கலையே. ஸோ இப்போ பிரிஞ்சு போனவங்கெல்லாம் ஈகோ பார்க்காம உங்களுடைய கருத்து வேறுபாடுகள்லாம் கலைந்து ஒன்று சேர்க்கறதுக்கு என்ன முயற்சியோ அதை பண்ணணும். கண்டிப்பாக கட்சி தொண்டர்கள் இன்னைக்கும் தயாரா இருக்காங்க. இன்னைக்கு நான் பார்க்குற நிறைய பேர் ஸ்டேட்டஸ் கருத்துக்கெல்லாம் பார்த்தா தொண்டர்கள் எங்களுடைய ரெட்டலடா அப்படிங்கிறது வந்து வலுவாக தான் இருக்காங்க. அதுக்கு ஒரு சரியான வழக்கம் கொடுத்துட்டீங்க. நாங்கள் பொதுச் செயலாளர் யாரு, அவர் எங்கள் தலைவர், தொண்டரை சரியா இருக்காங்க, நீங்க ரூல் பண்றோம் காரியம் சரியா அதை பண்ணணும். இன்னுமே போய் இறங்கி மக்களை சந்திக்கணும். தாவைக்கா தன்னுடைய நிலையான ஆட்சியை நிலைநிறுத்தி கொள்ள என்னெல்லாம் பண்ணணும்? கரெக்ட், அதை பண்ணணும். ஆக்சுவலாக இவங்க அரசியல் நகர்வு மட்டும்தான் பண்ணிகிட்டே இருக்காங்க. இவங்க நிர்வாக நகர்வு பண்ணணும். ஆக்சுவலாக ஒரு அரசுக்கு வந்தாச்சு, இப்போ விடாமல் தினம் ஒரு அரசியல் நிகழ்வதையும் பண்ணிகிட்டே இருக்காங்க. எம்எல்ஏ இது பண்ணுறாங்க, ஒன்று இல்லை எம்எல்ஏ ரிசைன் பண்ண சொல்லிட்டு சேர்க்கறது, ஒவ்வொரு வாரமாக அந்த அண்ணா சேர்க்கறது, இதெல்லாம் அரசியல் நகர்வாக தான் பார்த்துருக்காங்க. நிர்வாக நகர்வு என்ன செய்ய போறீங்க? இதெல்லாம் விட்டுருங்க, அவசரப்படாதீங்க. அவங்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வருவாங்க ஒரு 6 மாதம் கழிச்சு. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் என்ன மாற்றத்தானே எதிர்பார்த்தான், மக்களை விரும்பினதே மாற்றம் தானே எதிர்பார்த்தேன். நீங்க அந்த கட்சி இந்த கட்சியால கூட்டுட்டு அது இல்லையே, அவன் அதுவும் எதிர்பார்க்கல. நீங்க சேர்த்தாலும் சேர்க்காட்டிலும் உங்களுக்கு ஓட்டு போட்டாலும் உங்களை நம்பி தானே போட்டிருக்கேன், ஏன் இன்னைக்கு அவசரப்படணும்? ஸோ நிர்வாகத்தை பண்ணுங்க, நீங்க சிறந்த நிர்வாகத்தை கொடுங்க. எங்கெல்லாம் கடந்த ஆட்சிகள் 2 ஆட்சிகள் மிஸ் பண்ணாங்களோ 3வது வேணும்னு சொல்லி தானே உங்களை தேர்ந்தெடுக்காங்க. அப்ப திமுக அதிமுக எங்கெல்லாம் மிஸ் பண்ணுச்சோ அந்த நிர்வாகத்தை நீங்க கையில எடுங்க, ஃபில் பண்ணுங்க, அதெல்லாம் பண்ணுங்க. வெரி சிம்பிள், அதை பண்ணாலே போதுமானதாங்க. அடிப்படையை பண்ணுங்க. ஆனா இப்ப நாங்க லஞ்சம் வாங்கல, வெளிப்படையான டிரான்ஸ்பரண்டா பண்றோம், ஊழலற்ற ஆட்சிங்கெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் அஃப்கோர்ஸ் எல்லா ஆட்சியும் புதுசா வரும்போது ஒரு உள்ளாட்சி வரைக்கும் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். இவங்க கொஞ்சம் மிகையாக தெரிகிறது, பட் எல்லாம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். இதை மட்டுமே வச்சு அவங்க மக்கள் உடனே வந்து லஞ்ச ஊழலற்ற ஆட்சிகளை கொடுத்தான்னு சொல்லிட்டு பெருமையாக கொண்டாட மாட்டாங்க, ஏத்துக்கிற மாட்டாங்க சார். ஆனால் நிர்வாகத்தை மக்களுடைய மாற்ற என்ன எதிர்பார்த்தாங்களோ, எதெல்லாம் மாற்ற வேணும்னு நினைச்சு உங்களுக்கு ஓட்டு போட்டாங்களோ அதை நீ செய்யுங்க, அவ்வளவுதான் மேட்ரு, முடிஞ்சு போச்சு. நம்ம திரு அண்ணாமலை அவர்கள் இருந்தப்ப வாங்கின ஓட்டு சதவீதத்தை விட குறைவான ஓட்டு வங்கியே தற்பொழுது பாஜக பெற்றுள்ளது. அப்போ ஒரு நயனா நாகேந்திரன் அவர்கள் என்ன செய்ய வேண்டும், அல்லது பாஜக தமிழக மாநில தலைமையை மாற்றணும்? ஆமா, நிச்சயமா அந்த தலைமை சரியா இருந்தா ஏன் எத்தனை தோத்துருக்கு போறாங்க? உண்மை தானே, பெர்சன்டேஜ் சரிஞ்சிருச்சே வாக்கு வங்கி. அப்ப அந்த தலைமை சரியா போய் மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகலன்னு தானே அர்த்தம். இப்ப இது பாரதிய ஜனதா உணருமா என்னன்னு தெரியல. அவங்க இதே தலைமையோடு தொடர்கிற பட்சத்தில் பாரதிய ஜனதாவுக்கு பெரிய வெற்றிகள் வருவதற்கான வாய்ப்பு குறைவு. இல்லை, எந்த தலைமை வந்தாலும் தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சி அமைக்க முடியாதுன்னு ஒரு பிம்பம் இருக்குல்ல, அந்த பிம்பம் இருக்க காலகட்டத்தில் தான் அண்ணாமலை அந்த பிம்பத்தை உடைச்சாரு. அதாவது ஆட்சிக்கு வர முடியாட்டிலும் வாக்கு சதவீதத்தை உயர்த்தினார்ல, அதை நம்ம மறுக்க முடியாது இல்லையா? நீங்க பாஜக தமிழ்நாடுல அளவுல ஓட்டு வங்கி பெறுவதற்கு முதல் காரணம் அண்ணாமலை அவர்கள். நிச்சயமா அவர்கள் வீத்தல் லீடர் ஒன்று ஆரம்பிச்சிருக்காருல, இந்த வீத்தல் லீடர்ல பாஜக ஓட்டு வங்கி இங்க சேருமா? இவரால் தமிழ்நாட்டில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியுமா? அதாவது பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் நிறைய பேர் போய் சேர்ந்துட்டாங்கன்னு நம்ம பார்க்குறோம். நிர்வாகிகளுமே கூட போயிட்டாங்க. அவருக்கு புதுசாக போய் சேர்றவங்களை காட்டிலும் அங்கிருந்து போனவங்க எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்கும். மோர் தென் 60-75% அங்கிருந்து தான் போயிருப்பாங்க. அது ஆக்சுவலாக மாற்றத்தை எப்படின்னா, அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் மக்கள்கிட்ட ஒரு அரசியல் விழிப்புணர்வையாவது அவர் ஏற்படுத்தினார். அது ஒரு விழிப்புணர்வு பகிரங்கமா பேட்டி கொடுத்தாரு. இளைஞர்கள் மத்தியிலையும் பொதுமக்கள் மத்தியிலையுமே வெகுஜனங்களே வழக்க வாபஸ் எடுத்து போறாரு அப்படின்னா அவர் எவ்வளவு பேசியிருப்பாரு. ஆனா என்னன்னா, அது மட்டுமே ஒரு வெற்றியை கொடுத்துருமான்னு கிடையாது. ஏன்னா நாம் தமிழர் இயக்கத்தினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கொடுத்த அளவுக்கா, அதை விடவா கொடுத்துட்டாங்க.
சார் நம்ம அதை 15 ஆண்டு பேசியே காலம் ஆகணும். பாவம். அது 15 ஆண்டு காலம் அவர் வந்து மண்ணை பேசினாரு, மக்களை பேசினாரு, நிர்வாகம் பேசினாரு, அவருடைய திட்டங்கள் பேசினாரு, குறை நிறைகள் எவ்வளவு விஷயம் அவர் பேசாத டாபிக்கே கிடையாதுங்க. ஆக்சுவலா அவர் என்ன பாவம் மாற்றத்தை ஏற்படுத்து ஒரு எம்எல்ஏ கூட அவரால் ஜெயிக்க சார், முடியல. மக்கள் என்ன சொல்றாங்கன்னா இவர் பேசிக்கிட்டே தான் இருக்காரு, செயல்பாடு ஒண்ணும் இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை வைக்கிறாங்க. இல்ல செயல்பாடுறதுக்கு அவர் வாய்ப்பை கொடுக்கவே இல்லையே. நீங்க பதவி கொடுத்தா தானங்க செயல்பட முடியும். சார் நீங்க பதவி கொடுத்தா இல்ல தான் ஒருத்தர் பேசத்தான் முடியும். எலெக்ஷன்ல ஜெயிச்சு ஒரு எம்எல்ஏவாவோ ஒரு எம்பி ஆனா தான் அவர் செயல்பாடை பத்தி உங்களுக்கு தெரிய முடியும். சார் மக்களுக்கு நல்லது செய்ய களத்தில் என்ன செய்ய அதிகாரம் தேவையில்லை சார். அப்படி ரூல் இல்ல பண்றதுக்கு தானே இல்ல களத்துல செய்யறதுக்கு நான் வந்து இப்ப நான் ஒண்ணும் இல்ல தம்பி, எப்படி அதிகாரம் இல்லாம சொல்ல முடியும்? எப்படி செய்ய முடியும்? இப்ப இந்த ஊருக்கு வந்து ஒரு கோடி ரூபாய்க்கு நான் ஒரு நிதி ஒதுக்கன்னு நினைக்கிறேன். தேவை இருக்குது இந்த மக்களுக்கு. நான் களத்துல இருந்து என்ன 1 கோடி நம்ம கொடுக்க முடியும்? ஒரு அடிப்படை வசதி செய்ய. என்ன கேள்வி அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் பெற்ற வாக்கு வங்கியை நயினாரால பெற முடியல, வாக்கு வங்கி குறைஞ்சிருச்சு. ஆனா நாம் தமிழர் சீமான் அவர்கள் பெற்ற வாக்கு வங்கி இப்பவும் அவர் தான் இருக்கிறார் தலைவரா. ஏன் அந்த நாம் தமிழர் இயக்கம் வந்து ஓட்டு சதம் சரிஞ்சிச்சு? அதைத்தான் என்னன்னா இப்ப நம்ம தமிழ்நாடை பொறுத்த மட்டும் கூட்டணிக்கு ஒரு வேல்யூஸ் இருக்கு தம்பி. எந்த ஒரு கட்சியுமே தனியா நின்று ஜெயிக்க முடியாது. முடியாது. தனியா நின்று ஜெயிக்கலாம். சொல்லலாம் நான் தனியா நின்று ஆட்சி பிடிச்சுவேன். இன்றைய சூழல் தமிழக வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழகம் அந்த நேரத்தில் முழுமையா ஜெயிக்க முடியல. அவங்க முழுமையா ஜெயிக்க முடியல. அவங்களுக்கு எதிர்ப்போட்டு தானே அதிகமா விழுந்திருக்கு. அவங்களுக்கு காரணம் என்னன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாற்றா போடணுங்கிறதுக்காகத்தான் அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. ஒரு திராவிட 15,000 பேர். கழகத்துக்கு மாற்றா ஒரு ஓட்டு விழுந்த மக்கள் நாம் தமிழர் ஏன் போடலன்னு கேட்கிறேன். அது அவர் மேல அதான் சொன்னல, அவர் மேல அவங்களுக்கு நம்பிக்கை வரல. இவரை நம்பிட்டாங்க. ஏற்கனவே ஒரு கவர்ச்சி இருக்கு. நாம் தமிழர் இயக்கம் வந்து மக்களோட அன்பை பெற தவறிட்டாங்க, உண்மை தானே? அன்பு பெறதாக தவறிட்டாங்கிறத விட அதை விட இவர் பெற்ற சாய்ஸ் இந்த மக்களுக்கு தோணிடுச்சு. சார் நாம் தமிழர் சீமானோட விஜய் அவர்கள் பேசிட்டாங்க, மண்ணை மக்களை. அந்த பேச்சு மட்டுமே இவங்க எடுத்துக்கல இல்ல சார். நான் சொன்னா நீங்க கேட்க மாட்டேங்கல. பேச்சு மட்டும் எடுத்திருந்தா, போறாரு பேச்சு மட்டுமே எடுத்திருந்தா இன்னைக்கு தலைவர் ஆகிக்க வேண்டியவர் யாரு தெரியுமா? சீமான் கட்சி தான் இன்னைக்கு ஆட்சி சார். பண்ணிட்டு அதான் உங்களோட முந்தைய கேள்வியா கேட்டேன் சார். அவர் பேசிக்கிட்டே போறாரு அப்படின்னா நீங்க என்ன சொன்னீங்க? இல்ல அவர் அதிகாரத்தை கொடுங்க அப்படிங்கீங்க. கொடுக்காம எப்படி அவர் ப்ரூவ் பண்ண முடியும் தம்பி? இப்ப நானே இருக்கிறேன். விஜய்க்கு எப்படி கொடுத்தாங்க? விஜய்க்கு எப்படி கொடுத்தாங்க? விஜயோட பிம்பம் பேசவே கட்டமைப்பு இல்லையே. என்பது அப்படி இல்ல. விஜயோட பிம்பம் அவருக்கு ஒரு பேசிக் குவார்டர்ஸ் கொஞ்சம் வச்சிருக்காரு. அப்ப மக்கள் வந்து சினிமா விரும்புறாங்க, சினிமா முகம். சினிமாவும் ஒரு காரணம். அவர் ஒரு புகழ்பெற்ற ஒரு நடிகராக இருக்கிறார். ஆனால் நடிகராக இருக்கிறது மட்டுமே வந்து அவர் வரல. அது ஒரு பெரும்பகுதியை ஆக்கிரமிச்சிருச்சு. அதோட சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த மாற்றத்தை இவருக்கு சினிமாவில் நடிச்சார் இல்லையா, நடிச்சார் டைலாக் சினிமாவில் படிச்சதெல்லாம் மக்கள் பார்த்து என்ன பண்ணிட்டான், நிஜமாவே செய்வாருன்னு நம்புறாங்க.